ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த பால் கொழுக்கட்டையை ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் ரொம்ப சுவையாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 3/4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் நாம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை, தண்ணியில் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்து இன்னொரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாகுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பாகு மட்டும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், ஆனால் இது சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஒரு 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவை வெறும் பேனில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் மாவு கட்டி இல்லாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இதை ட்ரை ஆகாமல் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸில் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்னொரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு நாம் உருட்டி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொழுக்கட்டையை வேக விட்டுக்கோங்க. கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இந்த மாதிரி பேனோடு சேர்த்து லேசாக அசைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். 1 ஸ்பூன் பச்சரிசி, இன்னும் 1 ஸ்பூன் கசகசா, ரெண்டையும் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலாக இந்த பேஸ்ட்டை கொழுக்கட்டையில் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்து மேலே நல்லா மிதந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருந்தாலே நமக்கு கொழுக்கட்டை ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாகு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா மிதந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நாம் அரைச்சி எடுத்து வச்ச கசகசா அரிசி பேஸ்ட்டை இதில் நாம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவை சேர்க்குறத விட கசகசாயையும் அரிசியும் அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கொழுக்கட்டை இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொழுக்கட்டையும் நல்லா திக்காகி வரும். அதனால் கசகசா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கசகசா அரிசி அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு திக்கானா போதும். ஆறுச்சுன்னா இன்னுமே கட்டியாயிடும். அதனால் இது நமக்கு சரியாக இருக்கும். வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து சேர்த்துக்கங்க.
அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாய் ஜாதிக்காய் பொடி, கடுகளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கி ஒரு நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்கிறது அடங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ஒரு 3/4 கப் தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை நாம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.